இங்க இந்த பையன் கடைக்கு ஜூஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் ஜூஸ் எடுத்துன்னு வரும். அப்போ ஓனர் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் தந்துட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த பையன் இது எப்படியா தரணும், கீழே ஒரு தட்டு தட்டி மேல தந்தா திறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வாங்கி தந்துடுறான். டக்குனு அவரு தம்பி நான் இதை திறக்கவே இல்லை, தொடச்சிட்டு தான் இருந்தா, நீ மரியாதை காசு எடுத்து வைதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அந்த பையனுமே அங்க அந்த ஜூஸ் கேனை எடுத்து திறந்து அது மூடியில பார்த்து அது ஆஃபர் போட்டிருக்கு. அந்த ஜூஸ் கேனை கலெக்ட் பண்ணி வந்து குத்தா காசு கிடைக்கும் போலுக்குது. அதை பார்த்துட்டு இவன் அவர்கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா இருக்குது, இந்த பாரு இந்த மூடியில கூட இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மூடியுமே எடுத்து காட்டுறாரு. இதுக்கு நிறைய ஜூஸ் நீ வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அங்கிள் அங்கிள் சொட்ட அங்கிள் மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து அதை ரெக்கார்டும் பண்ணிக்கிறான். இவருமே மூடியில ஆஃபர் இருந்துச்சுன்னா ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை நோட் பண்ணிட்டு டக்குன்னு மூடி எடுத்து நீட்டுறான். பார்த்தா இவன் இதே தொழில தான் இருப்ப முடியுது. அதை வாங்கி மொத்த ஜூஸ் அங்க எடுத்து கிளம்புறான். அப்புறம் பில் போற இடத்துல வந்து நான் ஓபன் பண்ணணும்னு சொன்னீங்களா, அந்த ஜாடியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாடி வாங்கி போறான். அந்த கடைக்காரமே திரும்ப கூப்பிட்டு திரும்ப ஒரு ஆஃபர் இருக்கு, ஒரு 100 ரூபாய் பே பண்ணினா உனக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய் பே பண்ண வைக்கிறாரு. இவனுமே பே பண்ண உடனே டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்து வைக்கிறாரு. நான் மொட்டங்கள் இதை தரீங்க, என்ன மொட்டன் கலாச்சில இதுதான் 500 ரூபாய் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ரைட்டா மொட்டங்கள் நம்மளுக்கே வேலை காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சீஸ் கை காமிச்சு நான் வந்து 100 ரூபாய் பே பண்றேன், அங்க இருக்கிற ஒரே ஒரு சீஸ் மட்டும் குத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஓகே ஆமா அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனுமே 100 ரூபாய் பே பண்ணிட்டு டக்குன்னு ஓடி போயிட்டு அவங்க பொண்ணு அங்க உட்காந்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணு கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துருவான். என்னடா பாத்தீங்கன்னா இவன் 100 ரூபாய் பே பண்ணிட்டு இவங்க பொண்ணு கூட்டிட்டு போறா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். நம்ம மொட்டாங்களுமே டே நான் பொருளை சொன்னா பொண்ணை சொல்லடா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஆனா பாவம் மொட்டாங்களுக்கு எல்லாம் தெரியல, அவன் கூட்டிட்டு ஓடியா போயிட்டானு.